குரல். ஆனால் அதை எப்படி காமத்து போல இருக்கு. அறிவோரும் அறியாமை கண்டற்றால் செரியிழை சேழிழை மாட்டு. எப்ப நாம இன்னும் எவ்வளவு படிக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். நாம இன்னும் எவ்வளவு படிக்கணும்னு எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? படிக்க தொடங்கினாதான் இன்னும் எவ்வளவு படிக்கணும்னு தெரியும். சிந்தாமணி எடுத்து படிக்க ஆரம்பித்த பிறகுதான் அதுல மேற்கோள்கள்ல சூளாமணி, பெருங்கதை, கம்பராமாயணம், பாரதம், கூர்ம புராணம், சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் ஒரு கோடிட்டு பார்க்கும்போது அப்போ இன்னும் இந்த நூல்லாம் நம்ம படிக்கலையான்னு அப்பதான் நமக்கு தெரிய வரும். அப்போ இந்த உவேசா இதை பதிப்பிக்கும் பொழுதுதான் கடலளவு இருக்கக்கூடிய நூல்களை எப்படி திருத்தக்க தேவர் பெருமான் இத்தனை நூல்களையும் படித்து கரை கண்டவராக செந்தமிழ் சொற்களால் தன்னுடைய கவியை ஏற்றி பெருமை சேர்த்திருக்கிறார் என்பதை கண்டு 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 வியந்த ஒரு மகன்தான் உவே சாமிநாதையர் என்று சொல்லக்கூடிய தமிழ்த்தார். இவர்களெல்லாம் உறைவளம் கண்டிருந்தாலும் கூட மயிலை சீனி வேங்கடசாமியினுடைய நினைவலைகளை கேட்டிருப்பீர்கள். சமணத்திற்கு சமணர்கள் செய்த தொண்டை காட்டிலும் மயிலை சீனி வேங்கடசாமி செய்த தொண்டு அளப்பரியது. சாந்தி புராணம் முழுமையா கிடைச்சிருக்க ஐயாவை கேட்டுப்பாரு. அவரும் சமண நூல்களை பத்தி எழுதியிருக்கார் தொகுத்து. படிக்காதவங்க தயவு செய்து அந்த நூலை, அவருடைய நூலை வாங்கி படிச்சுப்பாரு. ஒவ்வொரு நூலை பற்றியும் ஒரு அறிமுக உரை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி பதிப்பிச்சாதான் இது சமண நூல்ன்றத நாம இந்த உலகுக்கு சொல்ல முடியும். இல்லைன்னா இது எங்க நூல்னு சொல்லிட்டு போயிடும். அப்படி மயிலை சீனி வேங்கடசாமி சமண நூல்கள் மறைக்கப்பட்டது எது, மறுக்கப்பட்டது எதுன்றதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்லியிருக்காரு. நான் அதை பேசின பிறகு நிறைய பேராசிரியர்களுக்கு ஆச்சரியம். சமணத்துக்கு மட்டும் இவ்வளவு தொண்டு எப்படி செய்திருப்பார்? இவர் பிறப்பால் சமணராக இருந்திருப்பாருன்னு கூட சந்தேகம் வந்து என்ன கேட்டாங்க. இல்லை இல்லைங்கய்யா, அது ஒரு அவருக்கு ஏன் நான் சமணத்து மேல அவ்வளவு ஈடுபாடு கொண்டன்றதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்றார். சமணம் தான் உண்மையான கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொண்டது. சமணம் தான் இந்த உலகம் யாராலும் படைக்கப்படவில்லை என்று சொன்னது. சமணம் தான் வினையினுடைய தீவிரத்தை, வினையினுடைய ஆக்கத்தை சொல்லியது. பூஜை புனஸ்காரங்கள் என்று பழங்கதைகளிலே அறிவுக்கு ஒகாத செயல்பாடுகளை இருந்து மக்களை மீட்டு கொண்டு வந்தது சமணம். ஆகவே சமணம் தான் அறிவு சார்ந்தது என்பதனால் நான் சமணத்தை பற்றி அதிகமாக ஆய்வு செய்தேன்னு சொல்றார். அப்ப அறிவுசார் சமயமாக மயிலை சீனி வேங்கடசாமி கண்டு கொண்டது சமணத்தை. அதனாலதான் சமணத்துக்கு ரொம்ப பணி செய்திருக்கார். ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் ஒரு 100-150 பக்கம் புத்தகத்தை எழுதியிருக்காருன்னா பாருங்க. அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. நீங்க அந்த ஒளிநாடாவை கேட்டீங்கன்னா தெரியும். மகாபலிபுர சிற்பங்கள்னு ஒரு சின்ன நூல் எழுதியிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய அர்ஜுனன் தபசு அல்ல, அஜிதநாதர் உடைய காலத்தில் வாழ்ந்த சாகரதத்தனுடைய வரலாறு. 2ஆம் தீர்த்தங்கரருடைய காலத்தில் வாழ்ந்த சகர சாகரதத்தன் என்பவனுடைய வரலாறாக மயிலை சீனி வேங்கடசாமி பதிவு செய்கிறார். சொன்னா நீங்க நம்புவாங்களா? ஏத்துப்பாங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்ப நாம எத்தையெல்லாம் இழந்து நிற்கிறோம் பாருங்க. மயிலை சீனி வேங்கடசாமியினுடைய மறைந்து போன தமிழ் நூல்கள் எடுத்தீங்கன்னா அவர் மறைந்து போன நூல்கள்ல 99% சமண நூல் சார். என்ன பண்ணுவீங்க? திட்டமிட்டு தீர்த்து கட்டியிருக்காங்க நம்ம நூலை. நாம அதெல்லாம் இழந்துட்டு நிற்கிறோம். அவர் தொகுத்து இருக்கக்கூடிய மறைந்து போன தமிழ் நூல்கள் ஒரு புத்தகம் இருக்கு. அதை எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். சாந்தி புராணம், மகா புராணம், மல்லிநாத புராணம் எல்லாம் இருந்திருக்கு. அது அதில் 2 பாட்டு கிடைச்சிருக்கு மேற்கோள்கள். அதை மட்டும் தொகுத்து கொடுத்துருக்காரு. நம்ம இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு. நேரம் கிடைக்கும் பொழுது அந்த ஒளிநாடாவை தயவு செய்து கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
வயதை கடந்து நிற்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய சமண அறிஞர் சுகுமாரன் ஐயா தொடர்ந்து முக்குடையிலையும் அருகன் தத்துவத்திலையும் எழுதிட்டு வர்றாரு. எத்தனை பேர் நாம அதை படித்து பயன்பெறணும் பார்ப்போம். ஏன் சொல்றேன்னா, அது போல அறிஞர்களுடைய சொற்களை ஆய்ந்தறிந்து எழுதக்கூடிய கட்டுரைகளை படித்து பயன்பெற வேண்டும். அதற்காகத்தான் நான் 2 நூல்களையும் தயவு செய்து வரவழைத்து உங்கள் வீட்டிற்கு பகவான் வருவதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று சொன்னேன். நேரம் கருதி நேரடியாக நான் இன்றைய சிந்தாமணி சொற்பொழிவிலே விமலையார் இளம்பகம், ஏறக்குறைய 8வது இளம்பகம், இது ஒரு சிறிய இளம்பகம் தான். இதில் இருக்கக்கூடிய சுவையான செய்திகளை சொல்லி இன்றைய ஒரு நாள் நிகழ்விலே இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். சாகரதத்தன் என்ற ராசமாபுரத்து வணிகன் மகள் விமலையை ஜீவகன் மணந்து கொண்ட காட்சியை தான் இந்த இளம்பகத்திலே பார்க்கப்போம். நான் சொன்ன ஏற்கனவே ஜீவகன் மணந்த 8 பெண்கள்ல 4 பெண்கள் வணிக குல பெண்கள், 3 பெண்கள் அரச குல பெண்கள், ஒருவர் வித்யாதர உலகத்து பெண். அதுல விமலையாரை பற்றி நாம பார்க்க போகிறோம். விமலையார் இளம்பகத்தில் சிறப்பா அந்த பெண்ணை எப்படி நினைவு வச்சிருந்தோம்னா, பந்தாடுதல்ல மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக இந்த விமலை இருந்திருக்கா. அந்த சிறப்புகள்லாம் இந்த இளம்பகத்தில் வருது. ஜீவகனுடைய வாழ்க்கையிலே மிக அற்புதமான ஒரு திருப்பு முனையை இந்த இளம்பகத்தில் நம்ம பார்க்க போறோம். 15 ஆண்டு காலத்திற்கு பிறகு தன்னுடைய மகனை விஜயமாதேவி சந்திக்கக்கூடிய ஒரு காட்சி. மகன் இருக்கிறான், தந்தை இறந்து விட்டாலும் தாய் தனக்காக தவம் நோக்கிறாள் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டதை சென்ற கனகமாலையார் இளம்பகத்திலே பார்த்தோம். இப்பொழுது சந்திக்கக்கூடிய காட்சியை திருத்தக்கதேவர் மிக அற்புதமாக கொண்டு செல்கிறார். ஆக 15 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு தாய் ஒரு மகனை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை திருத்தக்கதேவர் எப்படி கவிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முருகு கொப்பொழிக்கும் கண்ணி, இந்த மைக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குற மாதிரி இருக்கா? உங்களுக்கு எப்படி இருக்கு? கேட்குதா? சரியா கேட்குது? ரைட். முருகு கொப்பொழிக்கும் கண்ணி, முறிமிடை படலை மாலை, குருதி கொப்பொழிக்கும் வேளாண், கூந்தன்மா விவர்ந்து செல்ல, உருவ வெஞ்சிலையினார்க்கு தம்பி இகுது உரைக்க, ஒன் பொற் பருகு பைங்கழலினாரும் பதுமுகன் கேட்க என்று. முருகு கொப்பொழிக்கணும். முருகன்னா என்ன தெரியுங்களா? அழகுன்னு அர்த்தம். அதனால்தான் முருகன் பேர். முருகன் என்றாலே அழகுன்னு அர்த்தம். முருகு கொப்பொழிக்கும் கண்ணி, 2 சுழி இன்னு போட்டு எழுதுனா கண்ணினா கன்னி பெண்ணு அர்த்தம். 3 சுழி இன்னு போட்டு கண்ணின்னு எழுதுனா மாலைன்னு அர்த்தம். கண்ணி, முறிமிடை படலை மாலை, குருதி கொப்பொழிக்கும் வேளாண். குருதினா உங்களுக்கு தெரியும் என்னங்க? ரத்தம். குருதி கொப்பொழிக்கும் வேலை உடையவன்னா ஜீவகனிடம் இருக்கக்கூடிய வேல் இரத்த கரையோடு இருக்கிறதாம். அது ஒரு வீரனுக்கு அழகுக்காக சொல்வது. காயாத இரத்த கரையோடு இருக்கக்கூடிய வேல், அவன் தொடர்ந்து போரிடக்கூடிய தன்மையுடையவன் அர்த்தம். குருதி கொப்பொழிக்கும் வேளாண் கூந்தன்மா, அதான் ரொம்ப முக்கியமான புதிய வார்த்தை. குதிரைக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியும். புறவினா குதிரை இல்லைங்களா? கூந்தன்மான்னு ஒரு வார்த்தை, புது வார்த்தை, குதிரையை குறிக்கக்கூடிய சொல் வந்துருக்கு. கூந்தன்மா என்றால் பிடரியை உடைய அழகான குதிரை என்று அர்த்தம். அந்த குதிரையின் மீது ஜீவகன் ஏறி அங்கிருந்து செல்வதற்கு எத்தம் செய்கிறான், அங்கிருந்து கிளம்புவதற்கு தயாராகிறான். அப்பொழுது அவனுடைய கையில் இருக்கக்கூடிய வேலினுடைய சிறப்பை சொல்கிறார். அவன் அணிந்திருக்கக்கூடிய மாலையினுடைய சிறப்பை சொல்கிறார். உருவவென் சிலையினார்க்கு, அவனுடைய அழகை சொல்றார். அவன் கையில் இருக்கிற வேலாயத்தை பற்றி சொல்றார். பிடரி அடர்ந்த குதிரையின் மீது ஏறி செல்ல தயாராக இருக்கிறான். பகைவரை வெல்லக்கூடிய அழகிய வில்லினை உடையவனாக இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் தம்பியாகிய நந்தட்டன் பதுமுகனை அழைத்து சில குறிப்புகளை சொல்கிறான். பதுமுகன் உற்ற தோழன், நந்தட்டன் அவனுடைய தம்பி. எந்த விதத்தில் தம்பி?
கந்துக்கடனுக்கும் சுனந்தைக்கும் பிறந்த முதல் மகன். அந்த நந்தட்டன் ஜீவகனை எப்படி காக்க வேண்டும் என்று பதுமுகனிடம் சில சூழ்ச்சிகளை சொல்கிறார். மணி இருக்குங்களே, அது மாசடைந்து இருக்கும்போது அதனுடைய ஒளி மங்கி இருக்கும். பாத்திரங்களை கழுவ 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 சுத்தம் பெறுவது போல சில விலையுயர்ந்த மணிகளை அதனுடைய மாசு அதனுடைய ஒளியை வெளியில் தெரியாமல் மறைத்து இருக்கும். மாசை நீக்கிவிட்ட பிறகு அந்த ஒளி உலகிற்கே ஒளி தருவது போல் தோன்றும். அப்படி இதுவரை ஜீவகன் யார் என்பதை வெளி உலகுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருந்தோம். ஆனால் நண்பர்கள் மூலமாக ஜீவகன் யார் என்பதை இப்பொழுது உலகம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆக ஜீவகன் யார் என்பதை உலகம் தெரிந்து கொண்டதை எப்படி ஓமைப்படுத்துகிறார் என்று சொன்னால், மாசடைந்த ஒரு மணி மாசு நீக்கிய பிறகு அதனுடைய ஒளி பிரகாசம் எப்படி எல்லாருடைய கண்களுக்கும் படுகிறதோ அப்படி ஜீவகன் யார். இதுவரை சுனந்தையின் மகனாக கந்துக்கடன் என்ற வணிகனுடைய மகனாக இருந்தான். இப்பொழுது இவன் சச்சந்தனுடைய மகன் என்பதை நண்பர்கள் எல்லாரும் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே ஒளி பொருந்திய ஒரு மணி மாசு நீக்கியதால் ஜீவகன் எப்படி இந்த உலகுக்கு ஒளியாக திகழ்கிறானோ அப்படி எல்லாருக்கும் தெரியும் வகையில் ஆகிவிட்டான். இனி அவனை காப்பாற்ற வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதுன்னு சொல்றான். அப்போ நந்தட்டன் பதுமுகனை வாழ்த்துறான். எப்படின்னா, இத்தனை நாளும் தூசு படிஞ்சிருந்த மணியா வச்சிருந்தோம், செட்டியார் மகனா வச்சிருந்தோம், அவனுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்த பாதுகாப்பு போதும். ஆனா இப்ப அவன் யாரு? சச்சந்தன் மகன், இந்த நாட்டினுடைய இளவரசு. ஊர் உலகெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுது. அப்போ அவனுக்கு நாம Z+ பாதுகாப்பு கொடுத்தாகணும் இல்லைங்களா? அந்த மாதிரி Z+ பாதுகாப்பு எப்படி கொடுக்கறது? இப்போனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுக்க சொல்லிடலாம். கருப்பு பூனை படையெல்லாம் கொடுத்துடலாம், துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்கள்லாம் கொடுத்துடலாம். அந்த காலத்தில் எப்படி அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது? அவங்க மறைஞ்சு வாழறாங்க, கட்டிங்கார ஆட்கள் தேடிட்டு இருக்கிறான் கொள்றதுக்கு. அப்போ Z+ பாதுகாப்பு எப்படி ஜீவகனுக்கு கொடுக்கறது? அவங்க இருக்கிறது காட்டில். அப்போ தேவர் பெருமான் எப்படி கொண்டு போறாரு பாருங்க. இப்போலாம் மந்திரி, பிரதம மந்திரி, ஜனாதிபதி அவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, உடை உடுத்துறதுக்கு முன்னாடி பலவிதத்தில் அறிவியல் பூர்வமாக மருத்துவர்களை கொண்டோம், ஆராய்ச்சியாளர்களை கொண்டோம், அதில் ஏதாவது விஷம் இருக்கா, உயிரை போக்கக்கூடிய ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கொடுப்பாங்க. இன்றைக்கு சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு வருவாங்க, உணவு தயாரித்து அதில் சுத்தமாக இருக்கா, அதில் ஏதாவது பாய்சன் கலந்துருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்குது. பிரதமர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிவியில் பார்த்தீங்கன்னா, இறங்க வேண்டிய இடத்துல உடனே இறங்க மாட்டார். ஒரு 2 நிமிஷம் 4 நிமிஷம் பொறுத்து சுற்றி முற்றி பார்த்துட்டு அதன் பிறகு தான் அவரை இறங்க விடுவாங்க. அவ்வளவு பாதுகாப்பு. இப்போ ஜீவகனுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறது? அதை தான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ரொம்ப நுட்பமான இடம் இது. எந்த காப்பியத்திலையும் சொல்லாத ஒரு செய்தியை சொல்கிறாரு. எப்படிலாம் ஆபத்து வருங்கிறத சொல்கிறார் சார். கூப்பிய கரங்கள் எதிர வணங்குறாரு, எங்கள் திருக்குறள் சேட்டு வணங்கிட்டார். ஆனால் அப்படி யாரையும் நம்பிடாதீங்க. அந்த காட்டில் உன்னை வணங்குறான்னு நினச்சி நீ கையை தூக்கினா அவன் வணங்குற கைக்குள்ள ஆயுதம் இருக்கும், உன்னை கொல்ற ஆயுதம். அன்றைக்கே அது நடந்துருக்கு. எவ்வளவு எதிரி இருந்திருக்கான் பாருங்க. அன்றைக்கு கூப்பிய கரங்கள்லையும் நிறைந்த தலை மயிரிலும் கூட ஆயுதங்கள், கொல்லக்கூடிய ஆயுதங்களை மறைச்சு வச்சிருப்பாங்களாம். பார்த்தீங்களா? அதன் பிறகு பெண்கள் அழுகிறார்களே என்று நினைக்காதீர்கள், அந்த அழுத கண்ணீரில் கூட உயிரை கொல்லக்கூடிய ஆயுதங்கள் இருந்திருக்கும். அணிந்துள்ள ஆடை ஆபரணங்கள்லாம் இருக்கும். இன்னைக்கு ஏர்போர்ட்ல தங்கத்தை எப்படிலாம் கடத்திட்டு வரான் பாருங்க. போடுற ஷூல இருந்து, போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து அவன் எதுல எப்படி கொண்டாரான்னு தெரியல. ஆனா கிடைக்கிறது செக் பண்ணி அவன் கண்டுபிடிக்கிறது ஒரு பங்கு, 99 பங்கு வெளியே போயிட்டு இருக்கு. அதுபோல இப்படி காட்டுல ஜீவகனுடைய உயிருக்கு இப்படிலாம் ஆபத்து வரும், நீங்க பாதுகாக்கணும்னு சொல்றான். அப்ப என்ன? கூப்பிய கரங்கள்ல, நிறைந்த தலைமயிர்ல, அழுது வருகின்ற கண்ணீர்ல, அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் மூலமாக கூட ஜீவகனுக்கு எதிரிகளால் தொல்லை வரக்கூடும். அப்ப நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கும் அப்படின்னு சொல்ற. இப்போ நீங்க இந்த நினைச்சு பாருங்க, கோட்சேவை மகாத்மா காந்தி தாத்தா வணக்கத்துக்கு தான் வந்தா. கோட்சே காந்தி தாத்தா ஒரு நிமிஷம் கூட
எதிரியும் இவனால் நமக்கு தொல்லை வரப்போது நினச்சி கூட பார்க்கலாம் இல்லைங்களா, சுட்டுட்டான். இதை ஒரு புது கவிஞர் எழுதுனா, காந்தியை நினைக்கும் போதெல்லாம் கோட்சேவை மறக்க முடியவில்லை. நாம காந்தி தான் நினைக்கிறோம், ஆனால் கோட்சேவை மறக்க முடியல. கோட்சேவை மறக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஞாபகம் வந்துடுது இல்லைங்களா. எவ்வளோ அழகாக எழுதுனா பாருங்க, தான் முரண்றது. காந்தியை நினைக்கும் போதெல்லாம் கோட்சேவை மறக்க முடியவில்லை. அப்படி தொழுத கையிலும் ஆயுதங்கள் இருக்கும் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக ஜீவகனை பாதுகாக்க வேண்டும் அந்த நண்பர்கள்கிட்ட சொல்கிறான். அப்போ அவனுடைய நண்பர்கள் தான் அங்கே Z+ துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்கள் எல்லாம் அவன் தான். அவங்க கிட்ட சொல்கிறான் நந்தட்டான் தன்னுடைய அண்ணனை எப்படி பாதுகாக்கணும். அருமையான கவி அது. தொழுத கையினுள்ளும் துருமுடி அகத்தும் சோரா அழுத கண்ணீரினுள்ளும் அணிகள அகத்து மாய்ந்த பழுது கண் அறிந்து கொள்ளும் படையின் ஒடுங்கும் பற்றா தொழிகையார் கண்ணும் தேற்றார் தெளிகுற்றார் வெளிகுற்றாரே. இதை கண்டுபிடிக்கலன்னா நீங்க ஜீவகனை பாதுகாக்கவே முடியாது இல்லைங்களா. ஒரு விளம்பரம் போட்டான் டிவியில், நீங்களாம் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. மிக கொடுமையான ஒரு கண்ணுக்கு தெரியாத உயிரி ஆளை கொள்றது. அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல. எய்ட்ஸ்னு ஒரு நோய் இல்லைங்களா, எய்ட்ஸ்னு ஒரு நோய். புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமானு ஒரு விளம்பரம் போச்சு டிவியில், ஒரு விளம்பரம் போச்சு இல்லைங்களா. அப்போ கண்ணுக்கு தெரியாத உயிர் இந்த காலத்துல தான் இருந்திருக்குன்னு நினைக்காதீங்க. ராசமாபுரத்தில் அன்றைக்கே கண்ணீரில் எப்படி வரும் ஒரு கிருமி, தலைமுடியில் எப்படி மறைச்சு கொண்டு போக முடியும், ஆபரணத்தில் எப்படி மறைச்சு கொண்டு போக முடியும். அப்போ அப்படிலாம் அந்த காலத்திலையும் உயிரை போக்கக்கூடிய விஷக்கிருமிகளை தயாரித்து ஒருவனை கொள்வதற்கான ஏற்பாடுகள் இருந்திருக்குன்றதை நாம் அறிந்து கொள்ள முடியுது. அதுதான் தான் என்ன சொல்றாங்க, நீ யாரை பார்த்தாலும் உடனே நம்பிடாத, ஒரு எச்சரிக்கையா இருக்கணும் சார், எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு நமக்கு ஆபத்து இருக்குதுடான்னா நாம யாரையும் நம்பக்கூடாது. அந்த சூழ்நிலையில் யாரால கூடாலும் பார்த்தீங்களா, ராஜீவ்காந்தி, ஒற்றைக்கண் சிவராசனும் அந்த அம்மா நளினி மாலை போட தான் வந்தாங்க. மாலையை கையில் வச்சுருந்தாங்க. வச்சுருந்த மாலையில் வச்சோன்னா இப்போ பாருங்கள், ஒரு டெல்லியில் பாம்பு வெடிச்சுது, எல்லாம் பெட்ரோல் டேங்கில் பெட்ரோல் தான் போடுவோம், அவன் கேஸை நிரப்பி அடித்தான். இதுவே இத்தனை பாதுகாப்பு நம்ம நாட்டுக்குள்ளே இருக்குது. அவன் எப்படி நாட்டுக்குள்ளே வந்தான், எப்படி இத்தனை நாள் இருந்தான், எப்படி அந்த காரை வாங்கினான், எப்படி அந்த காரை எடுத்துகிட்டு வந்தான். எதிரி அதாவது 100 மடங்கு பாதுகாப்பு இருந்தாலும் கூட எல்லா பாதுகாப்பையும் மீறி எதிரி உள்ள வந்துடுறான் பார்த்தீங்களா. அதுதான், அதனால தான் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது. அதனால யாரையும் நம்பாத அப்படின்றான். அதுக்கு அவ்வை பிராட்டி ஒரு வரியில சொல்லியிருக்கா சார், சரியான நபரா கூட தான் சேரணும், சரியில்லாத நபரா கூட சேரக்கூடாது, சரியில்லாத நபரை நம்ம சேர்க்க கூடாது பக்கத்தில். அதெல்லாம் சொல்றாங்க. சேரினம் அறிந்து சேர், சேரினம் அறிந்து சேர். வழிபோக்கன்னு நம்பி வரணும் கூட சேர்த்துறாத, அவனால உயிர் போக்கக்கூடிய துன்பம் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு 30 ரூபா கூட பெருமானம் இல்லாத ஒரு செயின், அது தங்க செயின், ஒரு கிழவியை கழுத்து திருப்பி போட்டு எடுத்துன்னு போயிட்டான் இல்லைங்களா. இப்போ தண்ணி வேணும்னு உள்ளே வராங்க, உள்ளே வந்து தண்ணி எடுத்துன்னு வரதுக்குள்ள நம்மளே சுட்டு போட்டு எடுத்துன்னு போயிடறாங்க. அப்போ யாரையும் நம்பாத, ஜீவகனை பாதுகாக்கணும். பாதுகாக்கணும்னா நீ யாரையும் வழி போக்கணும் நம்பாதன்றாங்க. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அவனை தேக்க முடியும் அப்படின்றாங்க. அதுதான் தேரான் தெளிவும் தெளிந்த பின் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். திருக்குறள் ரொம்ப அழகா சொல்லிட்டார். தேரான் தெளிவும் தெளிந்தன் பின் ஐயுறவும், தெளிந்தான் கண் ஐயுறவும் ஏன் சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, தெளிந்த பின் ஐயுறவுன்றதுக்கு அதனுடைய கண் 7ஆம் வேற்றுமை உருவது. ஐ ஆல் கூ இன், அது கண், இன் தெளிந்தான் கண். அப்படி அது நான் புரியறதுக்காக அப்படி சொல்றேன். தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடுமை தரும். தீரானா என்ன சொல்லுங்க, என்லெஸ். அந்த துயரத்துக்கு முடிவே கிடையாது. தேரான் இல்லைங்களா. யாரு அப்ப நம்பிக்கை, இன்றைக்கு யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க முடியலையே சார் இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இல்லைங்களா. டிரைவரை நம்ப முடியல, வீட்டுக்குள்ள வேலை செய்யற வேலைக்காரரை நம்ப முடியல, இதெல்லாம் போச்சு. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே நம்ப முடியல, ஹெல்மெட் போட்டு தூங்குற சூழ்நிலை வந்துருச்சு கணவனுக்கு சில நேரத்தில் இல்லைங்களா. அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கு. ரைட். ஐயா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எல்லோரையும் நம்புவது ஆபத்து, ஒருவரையும் நம்பாமல் இருப்பது பேராபத்து. நீங்க ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க.
அது வந்து எல்லா நேரத்துக்கும் பொறுத்தாது. அங்கே ஜீவகனை பாதுகாக்கிற சூழ்நிலைனால அது சொல்றேன். எல்லாரையும் நம்பி தான் ஆகணும், எல்லாரையும் நம்பாமே தான் இருந்தாகணும். எல்லா விதத்திலையும் நம்ம ஒரு விஷயம் எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஒரு விஷயம் எல்லா இடத்துக்கும் சூட்டபிள் ஆகாது. எல்லா இடத்துக்கும் சூட்டபிள் ஆகிறது ஒரு இடத்துக்கு பொருந்தாது. காலம் தேச வர்த்தமானம் தான் அதை முடிவு பண்ணணும். ரைட். அடுத்தது இந்த பாட்டு மகளிரை அலங்கரிக்கும் முறைகளை கூட சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை நீங்கள் தனியாக படித்து பார்த்துங்க. நந்தட்டன் கூறிய ஆலோசனை, வண்ணப்பூ மாலை சாந்தம் வாழனி அலன்களாடை கண்முகத்துருத்தி தூய்மை கண்டலார் கொள்ள வேண்டாம். ஜீவகனுக்கு கொடுக்கக்கூடிய பொருள்களை அங்கே டாக்டர் இல்லை, படித்த விஞ்ஞானி இல்லை, அவனுக்கு கொடுக்குற உணவையோ தண்ணீரையோ அவன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸையோ எப்படி சார் ஆராய்ச்சி பண்ணுறது? இருக்கிறது காடு, எப்படி ஆராய்ச்சி பண்ணலாம்? இதுதான் சார் இந்த கவியை போல வேற எங்கேயும் இந்த நுட்பத்தை வேற எந்த கவியிலையும் பார்க்க முடியாது. என்னன்னா, நீங்க அன்னப்பறவை இருக்கு பாருங்க, அன்னப்பறவை கிட்ட ஜீவகனுக்கு நீங்க ஏதாவது கொடுக்கணும்னா அதன் கண்ணு கிட்ட எடுத்து போங்க, அதனுடைய முகம் ரத்த சிவப்பாயிடுமா, முகம் கடுகடுக்கும், முக சிவப்பு அடைஞ்சிருமா. அப்போ அன்னப்பறவையினிடம் அணிகலன்களையும் போட்டுக்கிற ஆடைகளையும் எடுத்து போனீங்கன்னா அதுல விஷம் சப்போஸ் இருந்தால் அன்னப்பார்ப்பினுடைய முகம் சிவப்பு நிறமாக மாறும். அப்ப நீங்க அதுல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இயற்கை, இயற்கையோட இயற்கை அறிவியல் நுட்பத்தை சொல்றாரு பாருங்க. அடுத்து என்ன பண்ணணும்ன்றாரு, 1000 பெடையோடு வாழக்கூடியது சக்கரவாக பறவை. அந்த சக்கரவாக பறவையினுடைய கண்கள்லையும் முகத்திலையும் காண்பிச்சிங்கன்னா நஞ்சு தோய்ந்த அணிகலன்கள் ஆடைகள் எதுவா இருந்தாலும் அந்த சக்கரவாக பறவை என்ன பண்ணுமா, நஞ்சு தோய்ந்து இருந்துடுச்சுன்னா அதனுடைய விழிகள்ல பட்டா விழியை மூடிக்கொண்டு முகத்தை திருப்பிக்கும். பாருங்க இந்த நுட்பம் எப்படி சார் கண்டுபிடிச்சார் திருத்தக்க தேவர். அன்னப்பார்ப்பினுடைய குணம் என்ன, பால் தனியா தண்ணி தனியா பிரித்து சாப்பிடுன்னு தெரியும், அன்னம் அழகா நடக்கும்னு தெரியும், இவ்வளவுதான் தெரியும். அந்த அன்னப்பார்ப்பு விஷம் நிறைந்த பொருட்களை பார்க்கும் பொழுது அதனுடைய முகம் கடுகடுக்கும், முகத்திலே சிவப்பு நிறம் வரும்ன்றதை எப்படி கண்டுபிடிச்சார் திருத்தக்க தேவர்? அடுத்து ஒண்ணு சொல்றாரு, இது ரெண்டு மட்டும் இல்ல, நஞ்சு கலந்த பொருள்களை சக்கரவாக பறவை காட்டுங்க, அது சினத்தோட வெறுப்போட முகத்தை திருப்பிச்சுன்னா அந்த பொருளை விஷம் இருக்குன்னு அர்த்தம். இந்த அன்னப்பார்ப்பையும் சக்கரவாக பறவையும் தாண்டி இன்னொரு செக்கிங் இருக்கு. அது என்னன்னா கருங்குரங்கு. அந்த கருங்குரங்கு முகத்தண்டை எடுத்து போனீங்கன்னா அவன் உண்ணக்கூடிய உணவையும் தண்ணீரையும் அந்த கருங்குரங்கு என்ன செய்யுமா, உண்ணாது முகத்தை திருப்பி கொண்டு கோபமா பார்க்குமா, கடும் கோபம் அடையுமா. இதனால அது உண்ணாது. சரி, அது கொஞ்சம் வைக்கிறீங்க, கருங்குரங்கு முகந்து முகந்து பார்த்துட்டு அடைய போயிடும். இன்னொரு நுட்பம் சொல்லியிருக்காங்க, இந்த சுனாமி வந்த ஏற்பாடு நாய் குலைக்குமா. சுனாமி வரத்துக்கு முன்னாடி வேற எந்த உயிரினங்களுக்கும் தெரியாத ஒரு சிம்டம்ஸ் அந்த நாய்க்கு தெரியுமா. பூகம்பம் வந்தாலும் தெரியும். பார்த்தீங்களா? ஆகையினால அது போல கிராமத்தில் இன்னொரு நம்பிக்கை தான், அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் இறந்து பட போறாங்கன்னா முன்னாடியே நாய்கள் ஒன்றா கூடி குலைக்குமா. அப்ப யமன் வர்றது அந்த நாய்களுக்கு தெரியும்னு கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதெல்லாம் நம்பிக்கையின் பார்ப்பட்டது. ஆனா இது மூன்றும் ஜீவகனை பாதுகாக்கக்கூடிய முறைகளை அன்னப்பார்ப்பையும் சக்கரவாக பறவையும் கருங்குரங்கையை சொல்வது அறிவியல் பூர்வமான உண்மை. அப்ப சிந்தாமணியில மரபு மட்டும்தான் இருக்கா, இயற்கை புனைவுகள் மட்டும்தான் இருக்கானா? இல்ல, அறிவியல் நுட்பமும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். வண்ணப்பூ மாலை சாந்தம் வாழனி அலன்களாடை கண்முக துருத்தி தூய்மை செக் பண்ணணுமா சார்? தூய்மைக்காக செக் பண்ண சொல்றாரு. அப்போ அன்னம் சக்கரவாகம் கருங்குரங்கு தான் அங்க சயின்டிஸ்டா இருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய நுட்பம் பாருங்க. நான் மயிலத்தில் தென்கோலப்பாக்கம்னு ஒரு கிராமத்தில் தலைமை ஆசிரியராக பணியேற்று அங்கே பதிவு பண்ணிட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் எய்ட்ஸ். அவங்களுடைய 3 குழந்தைங்களும் எங்கள் ஸ்கூலில் படிக்கும். எய்ட்ஸ் வந்த குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் அரசாங்கம். எய்ட்ஸ் வந்த குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டேன்னு அனுப்புனா அது ஒரு கிரைம்.
ஆனால் அது உடம்புல இருந்து வர ரத்தம் இன்னொரு குழந்தைய உடம்புல பட்டுருச்சுன்னா அந்த செல்லு அந்த குழந்தை உடம்புல போயிடுச்சுன்னா அந்த குழந்தைங்க எய்ட்ஸ் வந்துடும். இந்த 3 குழந்தையும் பார்த்தீங்கன்னா உடம்பு பூரா புண்ணாக இருக்கும், ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு முறை வீட்டுக்கு அனுப்பிச்சு இதெல்லாம் சுத்தம் பண்ணி அனுப்புமான்னு அனுப்பிச்சிட்டேன். பேரண்ட்டு நேராக எய்ட்ஸ் நோயாளியை பாதுகாக்கிற விங்குக்கு ஃபோன் பண்ணுறான். சாருங்க என் குழந்தைங்களை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அவன் நேராக ஜீப் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான். எவ்வளோ ஒரு சுமை பாருங்க. 3 குழந்தைங்க தான் படிக்கணுன்றான். சரின்னு டூர் அரேஞ்ச் பண்ணி போகிறோம். டூருக்கு என் குழந்தை இட்டு போகணும்னு காசு எடுத்து வந்து கொடுக்குறான். என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க போ. அந்த 3 குழந்தையுமே எய்ட்ஸ் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கு. பேரண்ட் எய்ட்ஸ் நோய். அவன் ரொம்ப நேரம் ஸ்கூலில் இருக்க மாட்டான், இப்படி இது பண்ணிகிட்டே இருப்பான், பிளட்டு வரும். பக்கத்தில் குழந்தைய தள்ளி வச்சுட்டு உட்காந்தோம்னா அதை போய் அந்த குழந்தை சொல்லி அவன் பேரண்ட்டு திரும்பி வருவான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்களே புக் பண்ணி அந்த குழந்தைய எங்கள் ஸ்கூலில் வச்சிருக்க முடியாது, மற்ற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு தேவைன்னு சொன்ன பிற்பாடு தான் அதை கொஞ்சம் ஒப்புமைப்படுத்தும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த கிருமிகளுடைய பவர் அப்படி. அந்த கிருமிகளுடைய பவரை பயன்படுத்தி அந்த காலத்திலே கொள்வதற்கு இந்த மாதிரி சூழ்ச்சிகள்லாம் அந்த காலத்தில் இருக்கவே தான் திருத்தக்க தேவை. இப்படி ஒரு பாதுகாப்பு சொல்ற ரொம்ப சவுண்ட் கூடுதலா இருக்கு அவங்களுக்கு இடத்துல. அதுக்கு முன்னாடிலாம் மகளிருக்கு தெரியும், இப்போதான் சாந்து போட்டு ஸ்டிக்கர் போட்டு எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் மை டப்பா தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மை டப்பா இருக்கும். குறைக்கணுமா? கொஞ்சம் குறைச்சிடுங்க சார். அந்த மையை எடுத்து தடவறதுக்கு ஒரு குச்சி இருக்கும், அதில் பார்த்துருக்கீங்களா? சின்னதாக குச்சி இருக்கும். அதுக்கு முன்னாடி தென்னங்குச்சியில் பயன்படுத்துவாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் குச்சியை அதில் வச்சு அனுப்பிச்சான். ஒவ்வொரு நாளும் தென்னங்குச்சியை ஒடிச்சுவாங்க, அப்புறம் தடவுவாங்க. இல்லைன்னா அதிலே பத்திரமா வச்சிருக்கிற பெண்களும் இருக்காங்க. அந்த குச்சி எவ்வளோ கனம் சார் இருக்கும்? அந்த குச்சி எவ்வளோ கனம் இருக்கும்? தென்னங்குச்சி அளவு தான் இருக்கும். அந்த கனம் இருக்கிற ஒரு பாம்பு, அது சின்ன பாம்பு தானே விட்டுட்டீங்கன்னா அது மதம் பொருந்திய மத யானையை கடிச்சா மத யானை மலை போல இருக்கிறதே கீழே விழுந்து இறந்துடுமா. ஒப்புமைப்படுத்துறாரு. அந்த பாம்பு எவ்வளவு சின்னதா இருக்கும்? மை பூசுற அந்த குச்சி வடிவில் இருக்குது. சின்ன பாம்பு தானே விட்டுறாதீங்க. விட்டுட்டா அந்த பாம்பு கடிச்சதுன்னா மலை போல இருக்கிற யானையும் இறந்து போடும். அதனுடைய விஷம் அவ்வளவு தீவிரம். இதை எதுக்கு ஒப்புமைப்படுத்துறாருன்னா, பகை சின்னதுன்னு விட்டுறாதீங்க. அந்த பகை நம்மை நேரம் பார்த்து வீழ்த்தி. எப்படிப்பட்ட ஒரு ஓமை பாருங்க. அஞ்சன கோல் அப்படின்னா மை பூசுற அந்த கோல்னு அர்த்தம். அதுக்கு அஞ்சாதுதான். அந்த கோலால கூட இருக்காது அந்த பாம்பு. அதனுடைய விஷம் அப்படியா. அஞ்ச கோலினார் நாகமோர் அருவி குன்றில் குஞ்சரம் புலம்பி. குஞ்சரம்னா யானை. இந்த யானை இறந்து போடுமா சார்? பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு மதம் பொருந்திய யானை. புலம்பி வீழ கூர்நுதி எயிற்றின் கொல்லும் பஞ்சியின் மெல்லிதேனும். பஞ்சியை விட மெலிதா இருக்கு பகைன்னு நினைச்சு விட்டுட்டீங்கன்னா அது நாளைக்கு நம்மையே கொண்டு இல்லைங்களா? இதுக்கு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க, இளையதாக முள்மரம் கொள்க. இளையதாக முள்மரம் கொள்க. விட்டுட்டோம்னா ஒரு அரச மரம் சின்னது தானேன்னு விட்டா 7 அடுக்கு மாளிகை கூட காலி பண்ணிட்டு போயிடும். அதை போற ஒரு முள் செடியை நீங்க கையால பிடிக்க போறதுக்கு விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு கோடாரி கொண்டு விளக்க வேண்டியதா இருக்கு. நிறைய பிரச்சனை இன்னைக்கு அப்படிதான் போயிடுது. பார்த்துக்கலாம். ஒரு நம்ம சமண நண்பர் வந்தவாசி பக்கத்தில் ஒரு இடம் வாங்கிட்டார். ரீஸ்டர் பண்ணி புள்ள கொடுத்துட்டான். அவங்க அப்பா அம்மா அந்த வீட்டில் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் வயசானது இருக்கட்டும் நயனார காலி பண்ணின்னு போயிடுவாங்கன்னா சரின்னு இவரும் ரீஸ் பண்ணிட்டார். அந்த கிழவழி மட்டும் அங்கே பழைய குடும்பமாக இருந்துன்னு இருக்குது. ஒரு 2 மாதம் ஆச்சு காலி பண்ணிடுறேன்னா, 4 மாதம் ஆச்சு காலி பண்ணிடுறான், 6 மாதம் ஆச்சு காலி பண்ணிடுறேன்னா, கடைசியில் என்ன பண்ணிட்டான், காலி பண்ண முடியாது, இந்த இடத்த விற்றது உனக்கு செல்லுபடி ஆகாது, உன்னால் முடிஞ்சது பாருங்க. இன்னைக்கு கோர்ட்டு கேஸ்னால் அலைஞ்சிட்டு இருக்க. முறைப்படி ரீஸ்ட் பண்ணுது. அன்னைக்கே காலி பண்ணிட்டு ரீஸ்ட் பண்ணி வச்சுருந்தாருன்னா அவருக்கு பிரச்சனை இருக்கு.
இந்த ஒப்புமை பாருங்க, பஞ்சு போல ஒரு இலகிய மனதோட செய்த நல்லது கூட இன்று மிகப்பெரிய ஒரு கெடுதலா வந்து நிற்குது. அப்படி பஞ்சு போலதான் இருக்கு பகைன்னு நினைச்சிடாத, அது மிகப்பெரிய பகையா வந்து அப்படின்றார். அதனால இளையதாக முள்மரம் கொன்றுவிட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு சரியில்லைன்னா அப்பவே கிள்ளி ஓரம் எரிஞ்சிடு, அதை விட்டு வச்சுன்னா அது என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஜீவகனை பாதுகாக்கிற முறையை சொல்றார். அதுக்கு 5 விதமான ஒரு ஓமை பொருளை சொல்றார். பள்ளி செவுத்துல பொருந்துச்சுன்னா எவ்வளவு பொருத்தமா பொருந்துது, எவ்வளவு இப்படி போனாலும் பொருந்தும், இப்படி போனாலும் பொருந்தும் இல்லைங்களா? அப்படி சுவற்றில் எப்படி பள்ளி பொருந்துகிறதோ அதுபோல் நீங்கள் ஜீவகனை பொருந்தி காக்க வேண்டும். செவுத்துல பள்ளி ஒட்டிக்குது பாருங்க, அதுபோல நீங்க ஜீவகனை ஒட்டி ஒட்டி காப்பாற்றணும், ஜீவனை விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு பள்ளி ஒரு ஓமைப்படுத்துறார். அடுத்தது, தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை பசி அறிந்து அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டி பாதுகாக்கிறாளோ அதுபோல் ஜீவகனை நீங்கள் பாதுகாக்கணும். சார், இந்த உலகத்துல நீங்க கோடி கோடியா பணம் வச்சிருந்தா கூட சார், உங்க பசி அறிஞ்சி உணவு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான உயிரினத்தை வாங்க முடியாது, அன்னையை தவிர. பசின்னு நாம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முகத்தை பார்த்தே ஊட்டக்கூடிய ஒரு அற்புதம் தாய்கிட்ட மட்டும்தான் இருக்கா சார். பசிக்குதுன்னு என்ன சொல்ல விடாம என்ன வளர்த்தவ யாரு? தாய். வாயை திறந்து பசிக்குதுமான்னு சொல்றதுக்கு முன்னாடி உணவு கொடுப்பாளாம் சார் தாய். அதை விட வேற என்ன சார் அந்த தாய்க்கு சிறப்பு இருக்கு? நான் சொல்லி அறியேன்னு சொல்லுவார் ஒரு பாட்டுல, பசி என்பதை சொல்லி அறியாத முன்னே எனக்கு ஊட்டியவன். அதுபோல அன்னையை போல நீங்க அவளை காப்பாற்றுங்க. மூன்றாவது ஒரு விஷயம் சொல்றார். தவ முனிவர்கள் எப்படி தன்னுடைய நெறியிலிருந்து சிறிதும் தளராமல் நெறிப்படி செல்கிறார்களோ அப்படி நீங்கள் ஜீவகனை பின்தொடர்ந்து சென்று காப்பாற்ற வேண்டும். அடுத்து ஒரு ஓமையை சொல்றாரு. அவன் சப்போஸ் நெறி தவறிட்டா பகைவர்கள் போல நீங்க அவனை நெறிப்படுத்தணும். அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, அவனுக்கு அன்பு காட்டுவதில் அவனுடைய மனைவி போல இருக்கணும். நண்பர்களுக்கு சொல்றாரு சார், பள்ளி போல இருக்கணும், அன்னை போல இருக்கணும், அவன் நெறியில் அவனோடு செல்வதற்கு முனிவர் போல இருக்கணும், அவன் தவறு செய்யும் போது நீங்கள் பகைவராக இருந்து அவனை நெறிப்படுத்தணும், அவனை காப்பாற்றுவதிலே மனைவி போல இருக்கும். ஒரே பாட்டில் 5 விதமான ஓமையை சொல்லி ஜீவகனை எப்படி காப்பாற்றணும்னு சொல்றார். பொருந்தலார் பள்ளி போன்றும் போற்றலார் தாயாரொத்தும் அருந்தவர் போன்று காத்து, அருந்தவர்னா இந்த முனிவர், அருந்தவர் போன்று காத்து அடங்கலால் ஆமை போன்றும் திருந்துவேர் தெவ்வர், தெவ்வர்னா பகைவர், தெவ்வர் போல தீதர வெறிந்து மின்ப மருந்தினான் மனைவி. மருந்தினான் மனைவினா மனைவியை போல அன்பு காட்டுனவன், அன்பு காட்டி அவனை வளங்க. மதலையை காமீன் என்றான், அந்த குழந்தையாகிய ஜீவகனை பாதுகாத்துங்க. இன்னும் குழந்தையாவே சொல்றாங்க, அவன் மதலையை காமி என்றான். ஆக இதை என்ன பண்றார் சார், பெருங்கதையில இந்த பாட்டை படிச்ச உடனே எனக்கு பெருங்கதை ஞாபகம் வந்து. பெருங்கதை காப்பிய தலைவாருங்க உதயணன். உதயணன் மணந்த மனைவியில ஒருத்தி வாசமிகு வாசவதத்தை, எழில்மிகு வாசவதத்தை. இந்த உதயன வாசவதத்தையை மணக்கிறதுக்கு முன்னாடி வரையும் நெறிப்படி வாழ்ந்தான் சார். வாசவதத்தையை மணந்த பிற்பாடு இந்த உலகத்தை பகைவர் ஆட்சி செய்யறான்றதையும் மறந்துட்டான், தம்பியை மறந்துட்டான், நண்பன் மதியூகியை மறந்துட்டான், தன்னுடைய கடமையை மறந்துட்டான். அவன் எதிர நிற்கிறது ஒரே சிந்தனை, வாசவதத்தை வாசவதத்தை வாசவதத்தை. அந்த காதல் மிக்கூறுனால கடமையை மறந்து வாசவதத்தை நினைவாகவே இருக்கிறான். யூகி நினைக்கிறான் இவனை கொஞ்ச நாள் வாசவதத்தையிலிருந்து பிரிச்சு வைக்கணும். அவன் தான் வாசவதத்தை சேர்த்து வச்சான். வாசவதத்தை சேர்த்த பிறகு வாசவதத்தை நினைவாகவே இருக்கிறான், கடமையை மறந்து விட்ட ஒரு அரசனாக இருக்கிறான், பேதமை நிறைந்தவனாக ஆகிவிட்டான், காதலிலே மூழ்கி விட்டான். அவனை வாசவதத்தையிலிருந்து பிரிக்கணும், அதுக்கு ஒரு முயற்சி பண்றான். அப்ப இந்த தேவர் பாட்டு அங்க அப்படியே எதிரொலிக்குது சார். தேவருடைய பாட்டு அங்க அப்படியே எதிரொலிக்குது. ஏன்னா சிந்தாமணிக்கு பிறகு தோன்றியது பெருங்கதை. சிந்தாமணியை படித்த கொங்குவேலில் இந்த பாட்டை அப்படியே பயன்படுத்தி சொல்றாரு பாருங்க. அற்றம் காத்தலில் ஆண்மை போலவும், இது பெருங்கதை. சிந்தாமணியில பொருந்தலார் பள்ளி போன்றும்,
அந்த சந்தம், அந்த நயம், அந்த ஓமை அப்படியே பயன்படுத்துறார். இதுதான் சார் இந்த கம்பாரிசன் ஸ்டடிங்கிறது. இந்த பாட்டு அங்க எங்க கொண்டு போய் கொடுத்துருக்காரு. இப்போ முக்குடை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். முக்குடையில ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், இந்த மாத கட்டுரை. மேருமந்திர புராணத்தில் வர ஒரு பாட்டு அப்படியே நம்மாழ்வார் பாட்டில் ஒன்று வந்துருக்கு. உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநிலம் அருளினன் எவனவன், அயரரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனமே. என்ன சார் இந்த பாட்டு எங்க இருக்குன்னா அப்படியே நம்ம மேருமந்திர புராணத்தில் இருக்குது சார். உயர் வர மயர் வர அயர் வர மதிநிலம் அருளினன், இந்த பாட்டு எங்க இருக்குன்னா நம்மாழ்வார் பாட்டுன்னு இருக்கு, மேருமந்திர புராணத்துலையும் இருக்கு. இப்ப இந்த மாதம் முக்குடை எடுத்து பாருங்க, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எழுதியிருக்கேன். அது போல இந்த பாட்டு இங்க தேவர் எப்படி எழுதுறாரு, பொருந்தலார் பள்ளி போன்றும் போற்றலால் தாயாரத்தும் அருந்தவர் போன்று காத்து மடங்களால் ஆமை போன்றும் திருந்துவேர் தெவ்வர்னு எழுதினார் பாருங்க. இந்த பாட்டை பார்த்தார் பொங்குவேலி. அப்படியே இங்க வாசகத்தை கிட்ட இருந்து யார உதயனை காப்பாற்றணுன்றதுக்கு என்ன சொல்றார் பாருங்க. அற்றம் காத்தலின் ஆண்மை போலவும் குற்றம் காத்தலின் குறவர் போலவும் ஒன்றி ஒழுகலின் உயிரே போலவும் நன்றி அன்றியது அடிதற்கு தழுவில செய்தலில் பகைவர் போலவும். இங்க வந்துருச்சுங்களா பகைவர், தெவ்வர்னு போட்டார், இங்க பகைவர்னு போட்டார். அவன் தப்பு செய்யும் போது பகைவரா இருக்கணும். இணையன பிறவும் இனியோர்க்கு, இது எல்லாத்தையும் இங்க யாருக்கு உதயனனுக்கு செய்கடான்னு சொல்லி யூகி கட்டளை போடுறான், இங்க நந்தட்டன் கட்டளை போடுறான். எப்படி ஒத்து வருது பாருங்க. நந்தட்டன் உயிரணையன், அங்க யூகி உயிரணைய நண்பன். தன்னுடைய தலைவனை காப்பாற்றுறதுக்கு ரெண்டு தலைவர்களும் எப்படி ஒப்புமைப்படுத்தி பாடுறாங்கன்றதான் இந்த இடத்துல நான் சொல்றேன். அடுத்து பாருங்க, பதுமுகன் ஜீவகனுக்கிட்ட கட்டளை. நந்தட்டன் தன்னுடைய நண்பர்கள் சொன்னது பூரா ஜீவகன் கேட்டிருக்கிறான். குதிரை மேல உட்காந்து கேட்டவன். அதன் பிறகு நந்தட்டனை பார்த்து சொல்றான், பூந்திகின் மாலை சாந்தம் புனைகலம் பஞ்சவாசம் ஆய்ந்து அளந்து ஏற்றப்பட்ட அடிசில் நீர் இன்னவெல்லாம். அடிசில் என்னங்க, உணவு. உணவு இங்க பொதுவா அடிசில் பொது பேர். அடிசில் நீர் இன்னவெல்லாம் மாந்தரின் மடங்கலாற்றன் பதுமுகன் காக்க. பதுமுகனுக்கு கட்டளை போறான், டேய் நான் சாப்பிட்ற உணவு பஞ்சவாசம் குடிக்கிற நீர் இதை எல்லாத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பு பதுமுகனாகி உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ தான் பாதுகாக்கணும். உயிரை பாதுகாக்கிறது ஒரு பக்கம், அவன் சாப்பிட்ற உணவு உடைகளை பாதுகாக்கிறது ஒரு பக்கம். ஜீவகனுக்கே அந்த பயம் வந்திருக்கு. கட்டிங்காரனால அந்த தொந்தரவு இருக்குன்றத ஜீவகன் உணர்ந்து இருக்கிறான். அதனால தான் பதுமுகனுக்கு அவனே சொல்றான் இல்லைங்களா. அப்போ பாதுகாக்க சொல்றான். மடங்கலாற்ற பதுமுகன் காக்க என்றான். மடங்கள்னா இந்த இடத்துல சிங்கம்னு அர்த்தம் சார். சிங்கம் போன்ற பதுமுகனே இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் காப்பாற்றணும்னு சொல்றான். 5 வாசனை பொருட்களை இங்க சொல்றார். பஞ்ச வாசம். மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல 5 வகையான வாசனை பொருட்கள் இருக்கான். நான் 2 சொல்றேன், மிச்சத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாருங்க. என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். 5 பொருட்கள், வாசனை பொருட்கள். ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம். இப்படி 5 பொருட்களை பத்தி சொல்றார். அதுல என்னன்னா ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், தக்கோலம். இந்த 5 பொருட்களை பத்தி சொல்றார். இது வாசனைக்காக மனிதன் உணவு உண்ட பின்பு சாப்பிடக்கூடியது. இதை தான் வெத்தலையில மடிச்சு அப்போ கொடுப்பாங்க. பஞ்சவாசம் பேர். ஜாதிக்காய் நீங்க அதிகம் பயன்படுத்துறீங்களா என்னன்னு தெரியல. ஜாதிக்காய் அது முக்கியமானதா சொல்லியிருக்காங்க. தக்கோலம்னு ஒரு பொருள் இருந்திருக்கு. அது அந்த காலத்துல இருந்திருக்கு. நாம இந்த காலத்துல மழை கொஞ்சம் போயிருக்கு. ஆனா இப்போ இருக்கிறது ஏலம், லவங்கம். இது ரெண்டும் நிறைய பயன்படுத்துறோம். நாம சோம்பு பயன்படுத்துறோம். சரி, நம்ம பூஜையில என் வகை அர்ச்சனை பொருள் லவங்கத்தை ஏன் சார் அதிகமா பயன்படுத்துறோம்? மற்ற பொருள் காட்டிக்கலாம். பலன்கள் 2 வகை. ஒன்று சச்சித்தம், இன்னொன்று அச்சித்தம். சச்சித்தம் என்றால் உயிருடன் கூடியது, அச்சித்தம் என்றால் உயிர் அற்றது. லவங்க பூ ஒரு வகை பூதான், ஆனால் அது உயிர் அற்றது, அது அச்சித்தம். 100 வருடங்கள் ஆனாலும் கெடுவதில்லை, மேலும் வாசம் மாறுவதில்லை, உயிர் பிடிப்பதில்லை. அதனால பகவான்
அனைத்தையும் விட்டு போனதுனால அஹிம்சா பரம தர்மம்னால ஆரம்பிச்சோம். அருமையா சொல்லிட்டார். லவங்க பூவு வாடாது வதங்காது. எல்லா பூக்குள்ளேயும் உயிரினங்கள் இருக்கும். அந்த லவங்க பூவில் எந்த விதமான உயிரினமும் உற்பத்தியும் ஆகாது, தங்கவும் முடியாது. தூய்மையான பொருள், வாசம் மிகுந்தது. எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அந்த லவங்கம் ஒன்றுமே ஆகாது. அதனுடைய மனம் குறையவே குறையாது. நீங்கள் திறந்த அடியில் வச்சிருந்தீங்கன்னா கூட அந்த லவங்கம் அப்படியே இருக்கும். இந்த குண்டலுக்கு ஆதிநாத் பகவான் படே பாபா சிலை இருக்குல்ல, அந்த சிலையில அந்த காலத்துல அந்த லவங்க புஷ்பத்தை வந்து வடிச்சிருக்காங்க. பாடம் நம்ம போனா கற்கள்ல வச்சிருக்கோம். ரைட். அந்த பஞ்ச பொருட்களையும் பாதுகாக்க சொல்றான். இதுல ஏதாவது கலந்துருவானா சார்? அப்ப எப்படி இருந்திருக்கு பாருங்க. இந்த 5 உணவுப் பொருட்களை கூட விஷத்தை கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குன்னு சொல்றான். குடிக்கிற நீர்ல கலந்துருவானா? இதெல்லாம் அந்த காலத்துல அப்படி ஒரு பயம் இருந்திருக்கு. அப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல விஷத்தை கலந்து உயிரை போக்கக்கூடிய நிலைகள்லாம் தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க எதிரிகள். ரைட். அப்புறம் யானைகளும் குரங்குகளும் அதை பத்தி சொல்றார். சிறுகன் யானை இனம் சேர்ந்து சேவகம் கொல தருகல் என்று உணர்ந்து கலா துள்ளி மந்தி மக நரிய சந்தின்று நீ நார வெந்தனகள் கொண்டெறிய வெல்கிம் மயிர் கவரிமா இரியுமே. என்னன்னா, யானை கண் எப்படி சார் இருக்கும்? சின்னதா இருக்கும். உருவம் பெருசா இருக்கும். இந்த சின்ன கண்ணுடைய யானைகள் சேவகம் பண்ணணும்னு சொல்ற. சேவகம்னா என்னன்னா, தூங்குமா, படுத்து தான் தூங்கும். யானை பெரும்பாலும் நின்றுபடியே தூங்காது, படுத்து தூங்கும். படுத்து தூங்கும்போது அங்க இருந்த குரங்கு குட்டிகள் என்ன பண்ணுதான், இது பாறைன்னு நினைச்சு அது மேல ஏறி விளையாடுதான். குரங்கு சேட்டா சும்மா இருக்காது பார்த்தீங்களா, அது மேல ஏறி விளையாடுதான். ஏறி விளையாடலா கூட பரவாயில்ல. அங்க இருக்கக்கூடிய வாசனை நிறைந்த சந்தன குச்சிகளை எடுத்து ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு மேலே போடுவோம், இன்னொரு குரங்கு எடுத்து இன்னொரு குரங்கு மேலே போடுவோம். அப்போ 4-5 யானைகள் அங்கே படுத்து தூங்குனா யானை மேலே ஏறின்னு இதுக்கு இந்த சண்டையை போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு மான் இனங்கள் அதுக்கு போடுற சத்தத்தையும் அதுக்கு போடுற விளையாட்டையும் பார்த்துட்டு பயந்து ஓடுது. இது ஒரு காட்சி காட்டில் பார்த்துக்கிறார் சார் அவர். இந்த காட்சியை அழகாக ஒரு கவிப்படுத்தியிருக்காரு பாருங்க. எவ்வளோ அழகாக ஒரு கவிப்படுத்தியிருக்காரு பாருங்க. யானைகள் சேவகம் செய்துன்னா நாம கூட என்ன சேவகம்னா உதவி செய்யறது பணி செய்யறதுன்னு நினைச்சிருக்கோம். இங்க சேவகம்னா தூங்குறதுன்னு. சிறிய கண்களுடைய யானைகள் அதை அழகா சொல்றார். சிறிய கண் யானை இனம் சேர்த்து சேவகம் கொல துருகல் என்று உணர்ந்து, துருகல்னா பாரன்னு நினைச்சுக்கிட்டான். எது? அந்த குரங்கினங்கள் துள்ளி மந்த் இம் துள்ளி குதிக்குதான், அது மேல ஏறி நின்று நரிய சந்தின் இன்று. அதை எப்படி படிக்கணும்? நரிய சந்தின் துணி அப்படின்னு பிரிச்சு படிக்கணும். நரிய சந்தின் துணினா, நரியனா வாசனை மிகுந்த, சந்தின்னா சந்தன மரத்தினுடைய, துணி என்றால் குச்சிகள் எடுத்து போட்டு விளையாடுதான். இந்த வார்த்தையை நான் பிரித்து படிக்கிறதுக்குள்ள போதுன்னு போயிடுச்சு சார். இந்த வார்த்தை எப்படி இணைச்சி எழுதியிருக்காரு பாருங்க. புக்கு வச்சிருக்கோம் பாருங்களா. நரிய சந்தினின் துணி அப்படின்னு இருக்கு. அந்த வார்த்தை எப்படி பிரிக்கணும்? நரிய சந்தின் துணி அப்படின்னு பிரிக்கணும். இந்த 3 வார்த்தை அது உள்ள இருக்குதான்னு பெரிய சந்தேகம், ஆனால் இருக்குது. நரிய சந்தின் துணி. நரிய என்றால் வாசனை மிகுந்த, சந்தின் என்றால் சந்தனம், துணி என்றால் குச்சிகள் எடுத்து போட்டு விளையாடு. இரியும் என்றால் என்ன அர்த்தம்? கடைசியில் கவரிமா இரியுமே. இரியுமே என்றால் பயந்து ஓடும், மருண்டு ஓடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த காட்டில் எந்தெந்த விலங்குகளை சொல்றாரு? யானையை சொல்றாரு, குரங்கை சொல்றாரு, மானை சொல்றாரு, இந்த 3 இடத்துலையும். அப்புறம் காட்டு எலிகளுடைய செயல்களை பற்றி சொல்றாரு. அவரு இதெல்லாம் ஏன் சார் சொல்றாருன்னா, இயற்கையாக அந்த கதையை கொண்டு போறாரு. ஏதோ ஒரு கற்பனை கதைன்னு சொல்லாம, ஜீவகனும் அவனுடைய தோழர்களும் காட்டில் இருக்காங்க, ஜீவகனை பாதுகாக்கிறதுக்கு சொல்றாங்க. அவங்க எல்லாம் பார்க்கிற காட்சியை இந்த இடத்துல சொல்றாரு. ரைட். இந்த முக்கியமான செய்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஜீவகனை பாதுகாக்கிற முறைகளை பற்றி சொல்றாரு. 1895வது பாட்டு கொஞ்சம் மேலே போங்க. பொருந்தலார் பள்ளி போன்றும் போற்றலால் தாயாருக்கும் அருந்தவர் போன்று காத்து அடங்கலால் ஆமை போன்றும். அடங்கலால் ஆமை போன்றும். ஆபத்து வரும்போது தன்னை காத்துக்கக்கூடிய ஒரே ஒரு தற்காப்பு பெற்ற ஒரு விலங்கின எதிரானா, ஒரு உயிரினம் எதிரானா ஆமை தான். ஒரு யூடியூப்ல பார்த்தா ஒரு புலி அந்த ஆமை அது கண்ணில் கடிச்சிச்சு. ஆமையை உருட்டுது பெரட்டுதே தவிர அதை ஒன்றுமே பண்ண முடியல. ஆமையை போட்டு கடிக்க முடியல. அதால அதனுடைய கூரிய பற்களை கூட ஆமையினுடைய ஓட்டை உடைக்க முடியல.
போட்டுடுச்சு, போட்டு போயிடுச்சு. நான் கூட திருக்குறளில் எப்படி இந்த குந்தகுந்தாச்சாரியார் இப்படி எழுதியிருப்பாருன்னு நினச்சேன் நான். ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆட்டின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து, அப்படி எப்படி எழுதியிருப்பார்? இந்த ஐம்பொறிகளை காத்துக் கொள்வதற்கு ஓமையாக எப்படி ஆமை எடுத்திருப்பாருன்னு பார்த்தேன். எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஓமையை சொல்லியிருக்காரு பாருங்க குந்தகுந்தாச்சாரியார். இந்த 5 பொறிகள் எப்படி காத்துக்கணுமா? ஆமையை போல காத்துக்கணும். 5 பொறிகளுக்கும் சேலஞ்சு தான் நீங்க நடந்துட்டு இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் எடுத்து என்னைக்காவது நீங்க 11:30 மணிக்கு எடுத்தா கூட 11:50 நான் வச்சிருவேன்னு சொல்லிட்டு யாராவது செல்ல ஆஃப் பண்ணி வச்சவங்க யாரா இருக்காங்களா பாருங்க. நடக்காது, முடியவே முடியாது. அப்ப அந்த 5 பொறிகளுடைய ஆட்சி அந்த செல்போன்ல இருக்கு. 5 பொறி ஆட்சிகொள் பாரதி சொன்னான். 5 பொறி ஆட்சிகொள் இல்லைங்களா? அந்த 5 பொறி நம்ம கண்ட்ரோல்ல இருக்குமா? எங்க இருக்குது கண்ட்ரோல்? காபில ரவை சக்கரை அதிகமானாலும் திட்டுறோம், ரசத்துல ரவை உப்பு அதிகமானாலும் திட்டுறோம் இல்லைங்களா? ஒருத்தன் கேட்டாலாம், என்ன அந்த பஜ்ஜியில் உப்பே இல்லை, ரசத்தில் அவ்வளோ உப்புக்குதுன்னா. அப்புறம் என்ன, பஜ்ஜி எடுத்து ரசத்தில் முக்கி முக்கி சாப்பிடு, உப்பு இல்லாத உப்புல போட்டால் உப்பு வந்துடும், இதுக்கே ரசனை பெரிய கலவரம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அந்த மாதிரி ரைட். அதுதான் சொல்லலாம். அந்த ஆமையை மறக்கவே முடியாது நம்ம. ரைட். புகழ்வரை சென்னிமேர் பூசையிற் பெரியன பவளமே யனைய பன்மயிர் பேரொளி அகழும் இங்கு அலிங்க சனவரை சொரிவன கவல யானையின் உதர் கவழும் சொத்தவை. இந்த முக்கியமானது ஜாதிலிங்கம்னு ஒரு பொருள். ஜாதிலிங்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா ஐயா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சுமன் ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? பார்த்ததில்லை. ஜாதிலிங்கம்னு எல்லா காப்பியத்திலும் எழுதுனா நான் பார்த்ததில்லை. ஜாதிலிங்கம்னு ஒரு வாசனை பொருள் இருந்திருக்கு. அதை பற்றி இங்கே சொல்கிறாரு. அதாவது மலை உச்சியில் வாழும் காட்டு பூனை இருக்கு பாருங்க, அது புகழ்பெற்றது. காட்டு பூனை, காட்டு பூனை அது பெரிய வடிவமாக இருக்கும், பவளம் போல கலரில் இருக்குமா. ஆனால் அதை விட பெருசாக எலி இருக்குமா. காட்டு பூனையை விட எலி அந்த காலத்தில் பெருசாக இருந்தது. இப்போ நகரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்குது. கொசு பிரச்சனை தாண்டி எலி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் எலி. இங்கே தான் எலின்னு பார்த்தா விவசாயத்தில் எலி பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. காரணம் என்னன்னா பாம்பை பூரா அடித்து தீர்த்துட்டான், இருக்கிறது எலி மட்டும்தான். அதனால தான் இந்த உயிரினங்களுடைய சுழற்சியிலிருந்து நாம் எதையுமே கட் பண்ணக்கூடாது. இப்போ கூட தெருநாய்கள்லாம் அடித்து கொல்லணுன்றோம். அதனால ஏற்பட்ட ஒரு விபத்து பின்னாடி தான் கிடைக்கும். உயிர்களை பாவம் கடிச்சு போட்டுருது. அது நம்ம நாயினுடைய பெரிய இழப்பு. அது நம்ம சொல்லணும். வெறி நாய்கள் அதிகமாக இருக்குது தெருவில். ஆனாலும் கூட அந்த நாய்களால் சில நன்மைகள் இருக்குது. என்னன்னா எலிகளுடைய கண்ட்ரோல் இருக்குது. கிராமப்புறங்களை பாம்பை பூரா அடிச்சதுனால இப்போ எலிகளுடைய அட்டகாசம் அதிகமாகி போயிடுச்சு. காட்டு பண்டிகளுடைய அட்டகாசம் ஏன் அதிகமாகி போச்சு? எந்த விவசாயம் பண்ண முடியல. காரணம் என்னன்னா காட்டில் பூரா மனுஷன் போய் குடியேறிட்டான். பேப்பரில் போடுவான், காட்டு யானை நாட்டிற்குள் புகுந்தது. இல்லை சார், அது இடத்துல தான் மனுஷன் போயிட்டான். அதனால் அது என்ன பண்ணிடுது, அது இடத்த தேடி வருது. அது வந்த இடம் அதனுடைய இடம் ஒரு காலத்தில். இப்போ தான் அது குடியேறிட்டான். அதனால் அவன் நாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்றான். இல்லை, அது ஒரு காலத்தில் காடு. அதனால் அது இடத்துக்கு தான் அது வந்தது. நாம தான் அது இடத்த போய் அழிச்சிட்டோம் இல்லைங்களா? ரைட். அந்த காட்டு பவளம் போல இருக்கிறான் பெரிய எலிகள். இதில் ஒரு இடத்துல சொல்கிறாரு சார், எலி நெருப்பை தின்னுமா சார்? தேவர் ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு. எலி நெருப்பை தின்னுமா. நெருப்பை தின்னக்கூடிய எலியினுடைய முடியை வைத்து கம்பளி பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி எலி இப்போ இல்லை, வழக்கொழிஞ்சு போயிருக்கு. அந்த ஜீவனுக்கு இல்லை. இப்போ நெருப்பை கடிச்சு கடிச்சு சாப்பிடுமா. அது போல எலி இருந்திருக்கு. தேவர் சொல்லியிருக்காரு. புகழ் நிறைந்த மலை உச்சியில் வாழும் காட்டு பூனையை காட்டிலும் பெரிய வடிவம் கொண்ட பவளம் போன்ற நிறமுடைய எலி இருந்திருக்கு. அந்த எலியானது தோண்டும் ஜாதிலிங்கம் போன்றவை கரிய தாழ்வரையில் வீழ்ந்தன. இது காண்பதற்கு சோற்று கவலத்தை விழுங்கும் யானையினுடைய நெற்றி பட்டகத்திலே இருக்கக்கூடிய அந்த அழகிய பட்டு கச்சையை போன்று இருந்தது ஓமைப்படுத்துகிறார். அடுத்த பாட்டு பாருங்க. தமிழகத்தினுடைய விலங்கு எது சார்? வரையாடு. அந்த வரையாடுக்கு இங்க தேவர் ஒரு வார்த்தை போற, வருடை. அதுக்கு முன்னாடி இருந்த பெயர் வருடையாம். வருடைனா மலையாடுன்னு பேரும். அதை தான் இப்போ வரையாடுன்னு மாத்திட்டு இருக்கான். வருடை வரையாடா மாறி இருக்கு. அதை எப்படி சொல்றாரு? அழகிய பெரிய மலை மேல நிறைய மலையாடுகள் இருக்குமா, வரையாடுகள் இருக்குமா. நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். மேல கொஞ்சம் தூரத்துல அந்த
இந்த காட்டு விலங்கினங்களும் அந்த வேட்டையாடுறதுக்கு பார்க்கும். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் எதுவுமே அதை டச் பண்ணாத ஒரு மலையில் ஒரு இடுக்கில் போய் நின்றுடும். பார்த்துருக்கீங்களா? அதை எட்டி எட்டி பார்க்குமே தவிர அந்த வரையாடுகளை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த வரையாடுகளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல தான் நமக்கு சேஃப் இருக்குன்னு. அப்படி அந்த வரையாடுகள் துள்ளி விளையாடக்கூடிய இடம், அந்த விளையாடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த பாறையை மெதிக்குதான். அது விளையாடி விளையாடி அந்த பாறையிலேருந்து தூள் கீழே விழுதான். அந்த தூள் எப்படி இருக்கான்? பொன் துகள்கள் போல இருக்கான். அந்த பொன் துகள்கள் விழுற இடம் நிறைய மரங்கள் இருக்கான். மரங்கள் மேல அந்த பொன் துகள்கள் பட்டு மரம் பச்சை நிறம் மாறி பொன் துகளா இருக்கான். இது எப்படி இருக்கான்? தேவலோகத்திலிருந்து தேவர்கள் எரியக்கூடிய ஆபரணங்களால தங்க கலரா மாறி இருப்பதை போல இந்த வரையாடுகள் அந்த பாறையின் மீது விளையாடுவதால் பாறையிலிருந்து விடக்கூடிய துகள்கள் மரங்களின் மீது பட்டு மரங்கள் எல்லாம் பொன்னிறமாக காட்சியளிக்கிறது. என்ன ஓமை சார்! படிக்க படிக்க தேவருக்கு எத்தனை கண்கள் இருந்து இத்தனைலாம் பதிவு பண்ணியிருக்காரு தெரியும். அடுத்து பாருங்க, பாம்பை பார்த்துருக்கோம், பனை மரத்தை பார்த்துருக்கோம். பனை மரம் போல இருக்கான் பாம்பு, அவ்வளவு பெருசு இருந்து. கிழுத்தம்னு ஒரு மரம் இருக்கு, கிழுத்த மரம். இதுல தேவர் என்ன பண்றாருன்னா, அந்த காலத்துல என்னென்ன மரங்கள் இருந்தது அதை பூரா பதிவு பண்றாரு. என்னென்ன விலங்குகள் இருந்தோ பதிவு பண்றாரு, என்னென்ன பறவைகள் இருந்தோ பதிவு பண்றாரு, என்ன பூக்கள் பூத்துதோ அதை பூரா பதிவு பண்றாரு. அப்ப இது ஒரு பண்பாட்டு பொக்கிஷம் மட்டும் இல்லாம இயற்கையினுடைய பொக்கிஷம் சார். பாருங்களேன், இப்போ நாம பார்த்த மரங்களை நம்ம பிள்ளைங்க பார்க்கல. இப்ப நாம பார்த்து வளர்ந்த மரங்கள் இப்ப இல்லை. அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த மரத்தை பத்தி சொன்னா தெரியாது. உதாரணமா கொடுக்காப்புளி மரம் நம்ம பார்த்த மரம் இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு சொன்னா தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்காப்புளி பழம்னா தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நிறைய மரங்கள் நம்ம கண் முன்னாடியே போயிடுச்சு சார். குறிப்பா பனைமரம் போயிடுச்சு, ஒரு சில இடத்துல தான் இருக்கு இன்னைக்கு. மானிடம் பழுத்தன, இதுல ஒரு முக்கியமானது, மனுஷன் மானிடம் பழுக்கிற மாதிரி அந்த மரம் பழுத்துதான். எது? கிழுத்த மரம். மானுடம் பழுத்த மாதிரி எப்படி கிழுத்த மரம் பழுக்கும்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மானிடம் பழுத்ததை போல் கிழுத்த மரம் பழுத்ததுன்னு எழுதுறேன். பான்முரட் பயம் இடை பனை மடி அணையன் காணிடை பாந்தல் கண் படுப்பன துயிலெழ ஊனுடை பொன்முளை ஆளி நின் உலங்குமே. உலகத்திலே மிக வலிமையுடைய உயிரின எதுமா? விலங்குல வலிமையுடைய விலங்கு சிங்கம் தான் நமக்கு தெரிஞ்சு காட்டுக்கு ராஜா. அந்த சிங்கத்தை விட வலிமையுடையது எதிரானா யாழின்னு ஒரு இருந்தது. யாழி நம்ம சமண கோயில்கள் இதுதான் நமக்கு அடையாளம் காட்டுறது அந்த யாழி தான். எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் யாழி இருக்கும். யாழி எப்படி வலிமையுடையதுன்னு ஒரு புத்தகத்தில் படித்தேன். பால் குடித்து மறந்த மறுநாளே யானையை கொல்லக்கூடிய வலிமை அதுக்கு இருக்கும். ஒரு யானையை அடிச்சு சாப்பிட்ற வலிமை எப்ப கிடைக்கும் அந்த யானைக்கு? பால் குடித்து மறுத்த மறுநாளே கிடைக்கும் அந்த யாழிக்கு. அப்ப யாழினுடைய வல்லமையை பாருங்க. யாழி கர்ஜித்துனா காடே மிரளுமா, அவ்வளவு வல்லமை நிறைந்தது யாழி. அந்த கிழுத்த மரங்கள் நிறைந்து வளர்ந்ததுன்னா மரத்தில் காய்த்த மரம் காய்கள் மனித வடிவம் போல சாய்ந்து தொங்கியது. கனிகள் கனிந்து நிறைந்தன. அவற்றின் அருகில் காட்டின் இடையில் பால் போன்ற வெண்மையான பள்ளங்கள் இருந்துதான். அதுல பனைமரம் படுத்து கிடக்குதுன்னு நினைச்சிருந்துதான். ஆனா பனைமரம் படுத்து கிடக்கலையா, பாம்பு படுத்து. பாம்புக்கு நாகம்னு ஒரு சொல்லு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா இந்த பாட்டுல இன்னொரு வார்த்தை போறாரு, பரந்தல். பரந்தல்னா பாம்பா. இவருக்கு சார் நான் உண்மையிலே திருத்தக்க தேவரை வேக்கர்த்தா தான். இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி எந்த காப்பியத்திலும் கிடைச்சிருக்காரு. எப்படி ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு புதுமைப்படுத்தி அதுக்கு இந்த சொல்லுன்னு எப்படி எழுதியிருப்பார்? தேவர் பரந்தல்ன்றத பாம்புன்னு எழுதினார். நச்சினியாருக்கு நீருக்கு எப்படி தெரியும்? எத்தனை பேரை நம்ம விவேக்க வேண்டியதா இருக்கு. நச்சினியாருக்கு நேர் பொருள் சொல்லாத வார்த்தை ஊவேசா பதிப்பிச்சிருக்காரு. அப்ப தேவரை வியப்பதா நச்சினியாருக்கு நேர வியப்பதா உரை எழுதிய ஊவேசாவை நம்ம என்னன்னே புரியல சார். இதுல ஒரு பாட்டு எடுத்துட்டு ஒரு நாள் பூரா ஆராய்ச்சி பண்ணலாம் சார், அந்த அளவு கொட்டி கிடக்குது சார். இந்த பாம்பு பனை மரத்தை ஓமைப்படுத்தி எத்தனை நூல்ல அந்த ஓமையை பயன்படுத்திருக்கான்னு ஊவேசா எடுத்து பட்டியல் போடுறாரு.
ஜீவக சிந்தாமணியை பார்த்து பனைக்கும் பாம்புக்கும் எப்படி ஓமைப்படுத்தினாரோ அது மாதிரி பின்னாடி வந்த நூல்கள் எத்தனை பயன்படுத்தியிருக்குன்னு ஊவேசா ஒரு பட்டியலே போடுறாரு. இதெல்லாம் இந்த புத்தகத்தை படிக்க தான் சார் தெரியுது. ஊவேசா எத்தனை மணி நேரம் உழைச்சி இந்த சிந்தாமணிக்கு பெருமை சேர்த்துருக்காருன்னே சொல்ல முடியல. அடுத்தது முழைன்னா அந்த பாட்டில் இன்னொரு வார்த்தை வந்துருக்கு பாருங்க, முழைனா என்ன பாருங்க, குகை. முழைனா குகை. இவர் திருக்குறள் சேட்டு தானா இல்லை தமிழ் சேட்டான்னு எனக்கு தெரியல. முழைன்றதுக்கு குகைன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்க. இது ஒரு புதுமையான வார்த்தை, தமிழ் படிச்சவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. முழைனா குகைன்னு தெரியல சொல்றாரு பாருங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டோ ரைட். முளை யாழி நின்று உளம்புமே. இன்னொரு வார்த்தை உளம்பும், அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உருமும் கேள்விப்பட்டிருக்கீங்க, சீரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்ஜிக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க, உளரும் உளம்பும் உளம்பும் நரி உளையிடும். இதெல்லாம் மரபு சொற்கள், அப்படிதான் சொல்லணும் இல்லைங்களா? அந்த மரபு சொற்கள் படி யாழிக்கு என்ன வார்த்தை போறதுன்னு நம்ம இந்த புத்தகத்தை படிச்சது தான் சார் தெரிஞ்சுக்கணும். சிங்கம் உருமோம், யானை பிளிரும். யாழின்னு சொன்னீங்க, யாழி என்ன பண்ணும் அப்ப சத்தம் போடுறது எப்படி எழுதுறது? உளம்பும். யானி உளம்பும், யாழி உளம்பும்ன்ற வார்த்தை போட்டிருக்காரு. இன்னும் ஒரு பாட்டலை பார்த்துக்கலாம். இந்த பாட்டில் எத்தனை மரங்களை சொல்லியிருக்காரு பாருங்க. திமிச மரம் கேள்விப்பட்டிருக்குமா? இல்லை. சந்தன மரம் கேள்விப்பட்டிருக்கோம். தக்கோல மரம் இல்லை. திம்பு மரம், தீம்பு மரம் எப்படி வேணாலும் சொல்லலாம். தீம்பு மரம் இல்லை. லவங்க மரம், லவங்க பூ தான் பார்த்துருக்கோம். லவங்க மரத்தை நாம் பார்க்கல, அது எந்த பக்கம் விளையுதுன்னு தெரியல. லவங்க மரம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்பூர மரம். கற்பூர மரம் யாராவது பார்த்துருக்குமா சார்? இல்லை. இதை பூரா ஒரே பாட்டில் இத்தனை மரங்களை வச்சு சொல்கிறார். அப்போ ஜீவகனும் அவருடைய தோழர்கள் இருக்கிற காட்டில் இத்தனை மரங்கள் இருந்தது. என்னென்ன மரங்க பாருங்க. சாரணம் திமிசிடை சந்தன தழைவையின் நீர தீம்பூ மரம் நிரந்தக கோலமும் ஏரில வங்கமும் மின் கற்பூரமும் ஒரு நா இகல ஓசனை கமழுமே. ஒரு யோசனை தூரம் அந்த மனம் கமழுமா. எது? இந்த மரத்தோட பூக்கள் பூத்தது. மரப்பூ, கொடிப்பூ, செடிப்பூ, நீர்ப்பூ, இத்தனையும் அருக பகவானுக்கு ஜீவகன் வைத்து வணங்கியதா ஒரு இடத்துல சொல்றாரு. நமக்கு இப்ப செடிப்பூ மட்டும்தான் கிடைக்குது, மரத்துப்பூ அதிகம் கிடைக்கிறது இல்லை. அந்த காலத்துல கோவில்ல இருந்தது அலரி இல்லைங்களா, நிறைய மரப்பூ இருந்தது. அந்த மரப்பூ தான் பறிச்சு வச்சோம். அந்த மாதிரி மரப்பூவையும் வைக்கணுமா. ரைட். அடுத்தது மகன்மா அப்படின்னு ஒரு விலங்கை பத்தி சொல்றாரு. இதுவரையும் கேள்விப்படாத ஒரு விலங்கு மகன்மான்னு ஒரு விலங்கு அந்த காலத்தில் இருந்தது. புலி, சிங்கம், கரடிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். மகன்மான்னு ஒரு விலங்கு இல்லை, இப்பவும் இல்லை. ஆனால் அதை பதிவு பண்ணியிருக்காரு, மகன்மான்னு ஒரு விலங்கு இருந்ததாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா புனுகினுடைய மனம். புனுகுப்பூ பார்த்துருக்குமா? இல்லை. புனுகுப்பூ அவ்வளவு வாசனை நிறைந்ததுதான் சார். அந்த புனுகுப்பூ அதனுடைய வாசனை ஒரு யோசனை தூரம் மணக்குன்றார். இவ்வளவு நுட்பமா மரங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. மரங்களுடைய பூக்களை பத்தி சொல்றாரு, அந்த எலிகளை பத்தி சொல்றாரு. எல்லா செய்திகளையும் விடுபடாம சொல்லிட்டு வர்றாருன்னா திருத்தக்க தேவனுடைய மாட்சிமை, அவருடைய ஞானம் அளவிட முடியாதது. விலங்குகள் நிறைந்த கானகம். கானகம்னா நமக்கு தெரியும், காடு இல்லைங்களா? அதுல சொல்றாரு, வழி நடந்து செல்கின்ற ஜீவகன் முதலிய தோழர்களை பார்க்கின்ற பெண் தோற்றமுடைய ஒரு வகை விலங்குக்கு பேரு மகன்மா. ஒரு பெண் வடிவத்தில் இருக்குமா சார் அந்த விலங்கு, அதுக்கு பேர் மகன்மா அப்படின்னு சொல்றாரு. மகன்மா என்று அழைக்கப்படக்கூடிய மகன்மா விலங்குகளும் சந்தன தழைகளை மேய்ந்து திரியுமா. அது மேயறது என்னன்னா சந்தன தழையா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதமுடைய களிறு கூட்டம், அதை பத்தி சொல்றார். ஒரே பாட்டில் இத்தனை சொல்றார். எது? மகன்மா, களிறு, காட்டு பசு, சிங்கம். மகன்மா எதை சாப்பிடும் அப்படின்னா ஒரு வகை விலங்கு அது. அந்த விலங்குகள் சந்தன தழைகளை மேயும். களிறு கூட்டமும் அதை மேயும். பசுமையுடைய இலைகளை தின்னக்கூடியது எதிரானா காட்டு பசு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு? இது எல்லாம் சேர்ந்து இருக்குமா. சிங்கம் அந்த காட்டில் எங்கும் நிறைஞ்சிருக்குமா. அந்த சிங்கம் முழங்கறதை கேட்டுவிட்டு இந்த பசு கூட்டம் அந்த மகன்மா போன்ற விலங்குகள் எல்லாம் திரிந்து ஓடும். இதுக்கு இன்னொன்று சொல்றாரு, ஒரு ஓமை சொல்றாரு. 1000 எலி இருக்குமா.
1000 எலி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு உஸ்ஸுன்னு சத்தம் போட்டுதுன்னா அத்தனை எலி என்ன ஆயிடும்? ஓடி போயிடும் இல்லைங்களா? ஆமாம். அதுபோல் ஒரு 1000 எலிக்கு ஒரு பாம்பு போதும். அது பின்னாடி நான் ஒரு ஓமையில் சொல்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி நம்ம நேரத்தோட தேநீர் அருந்தி விட்டு வந்துடுவோம். நன்றி.